நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலும் மேய்ப்பர்கள் என்கின்ற போர்வையில் பாஸ்டர்களாகவும் ஊழியக்காரர்களாகவும் வேஷம் தரித்து வந்திருக்கின்ற நபர்களை குறித்து அவர்களுடைய கனிகளையும் குறித்து பார்த்து இவர்களை தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்த்தோமானால் அங்கே இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஓநாய்களை அங்கே மிக தெளிவாக எச்சரிக்கிறார். வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். 200 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பகுதிகளிலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தங்களுடைய சொந்த ஜனத்தை விட்டு, தங்களுடைய சொந்த வீடுகளை விட்டு இந்த பகுதிகளுக்கு வந்து எல்லாவற்றையும் அங்கே தியாகமாக விட்டு வந்து மிஷனரிகளாக வாழ்ந்து இந்த பகுதிகளிலே சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்காக சாட்சிகளாக வாழ்ந்து தங்களுடைய ஜீவனை எல்லாவற்றையும் கொடுத்து அநேக விசுவாசிகளை தேவனுடைய சபையிலே சேர்த்த மிஷனரிகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அப்படிப்பட்ட மிஷனரிகள் தியாகத்தோடு இந்த பகுதிகளிலே கட்டிய திருச்சபைகளை, அங்கே திருச்சபைகளில் ஆடுகளை கொள்ளையடிக்க இன்றைக்கு அநேக பாஸ்டர்கள் அல்லது போலி ஊழியர்கள் மேய்ப்பர்கள் என்ற போர்வையில் நுழைந்து விட்டார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த சபைகளை அவர்கள் கட்டுவதற்காக அந்த மிஷனரிகள் எவ்வளவோ போராட்டங்கள் போராடி தங்களுடைய உயிரை கூட தியாகம் செய்து குடும்பத்தில் பலரை அங்கே இழந்து உண்மையும் உத்தமமுமாய் அங்கே ஊழியம் செய்து பல சபைகளை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதிக்குள்ளே குறுக்கு வழியாய் நுழைந்து ஆடுகளை திருடுவதற்காக ஒரு கூட்டம் இன்றைக்கு இறங்கி இருக்கிறது. அது எப்படி அப்படின்னு பார்த்தோமானால், அவர்கள் கேட்டா எனக்கு ஊழிய அழைப்பு என்று சொல்லுவார்கள். ஆனால் ஊழிய அழைப்புன்னு சொல்லிட்டு எங்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கிறார்களோ அங்கதான் வந்து புதிதாக சபைகளை ஆரம்பிப்பார்கள். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க, ஆனால் சபைகள் ஆரம்பிக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தோமானால் அங்கே பாளையங்கோட்டையில் தான் அந்த சபையை ஆரம்பிப்பாங்க புதிதாக. ஏன்னா ஈஸியாக அடுத்த சபைகளில் உள்ள, அதாவது முக்கியமாக அந்த மெயின்லைன் சபைகளில் உள்ள அந்த விசுவாசிகளை அங்கே திருட்டளவாய் எடுத்துக்கொள்வதற்காக இந்த பகுதிகளில் அங்கே சபைகளை ஆரம்பிப்பார்கள். அதுவும் குறிப்பாக பணக்காரர்கள் எங்கே அதிகமாக வசிக்கிறார்களோ அந்த பகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் தான் அவங்க சபையை ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு பார்த்தோமானால் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் அதிகமான கிராமங்கள் உண்டு. சரி, இயேசு கிறிஸ்துவை அறியாத அங்கே 98% கிராமங்கள் இன்றைக்கு உண்டு. ஆனால் அந்த பகுதிகளுக்கு ஒருபோதும் இவர்கள் போகவே மாட்டார்கள். அவ்வளவு லட்சம் கிராமங்கள், அதாவது 6 லட்சத்திற்கும் அதிகமான கிராமங்கள் இந்தியாவில் உண்டு என்பது அவர்களுக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். ஆனாலும் இங்கே வந்து அந்த பட்டணங்களில் தான், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதிகளில் தான் இவர்களுடைய அங்கே சபையை புதிதாக ஆரம்பிப்பார்கள். அதாவது இவர்கள் யாரை அங்கே கவர் பண்ணுகிறார்கள் என்று பார்த்தோமானால், ஏற்கனவே அங்கே சபைகளிலே மனஸ்தாபத்தோடு இருக்கிறவர்களை அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட பேசி எங்கள் சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தான் கூப்பிடுவாங்க. அடுத்தது
சிலருடைய அந்த ஜாதிகளை அறிந்து கொண்டு, ஐயோ உங்க சபைகளில் அங்கே ஜாதி பிரச்சனை பயங்கரமாக இருக்கும், அதனால நீங்க எங்க சபைகளுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சபைகளில் இருக்கின்ற அந்த விசுவாசத்தில் உறுதியாய் வளராத அந்த விசுவாசிகளை பிடித்து கொண்டு முதலிலே அங்கே சபைகளை ஆரம்பிப்பார்கள். அடுத்தது, இன்றைக்கு குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த மாதிரி குடும்பங்களுக்குள்ள புகுந்து அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றாற் போன்று ஏதாவது வசனங்களை சொல்லி அல்லது அவர்களை அங்கே சந்தோஷப்படுத்தி உடனே எங்க சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிற சபையின் அங்கத்தினர்களை, பிற சபையின் உறுப்பினர்களை, பிற சபையின் விசுவாசிகளை அப்படியே திருட்டளவாய் கொண்டு போவதுதான் இவர்களுடைய நோக்கம். அவர்களை கொண்டு போய் அங்கே புதிதாக சபைகளை ஆரம்பிக்கிறார்கள். அடுத்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா, பிற சபையின் அங்கே உறுப்பினர்கள் வீடுகளுக்கு அங்கே வீடு வீடா போய் நுழைஞ்சிருவாங்க. நான் ப்ரேயர் பண்ண வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில் என்ன இருக்கு அப்படின்னாச்சுன்னா, சரி நான் ஜெபம் பண்ண வாரேன் அப்படின்னாச்சுன்னா வேண்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மனதளவில் அங்கே யாருமே இல்லை. அதனால அதை இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு நான் ஜெபிக்க வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே நுழைவார்கள். அடுத்து அவங்களுடைய காரியங்களை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போன்று அவர்களை மகிழ்விக்கிறது போன்று ஜெபங்களை பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்க சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அழைப்பார்கள். இப்படி ஏற்கனவே கிறிஸ்தவர்களையும் பிற சபையின் உறுப்பினர்களையும் விசுவாசத்தில் வளராத அந்த வளர்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த மாதிரி ஒரு ஆடுகளையும் இவர்கள் பிடித்து கொண்டு திருட்டளவாய் அங்கே போய் விடுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி பாஸ்டர்கள், இந்த மாதிரி ஊழியர்கள் நம்முடைய சபையின் பிள்ளைகளை அங்கே திருட்டளவாய் எடுக்க வருகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு இவர்களுக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பின்னர் இந்த மாதிரி திருட்டளவாய் கொண்டு வரப்பட்ட அந்த ஆடுகளை, அந்த விசுவாசிகளை அதாவது பிரெயின் வாஷ் பண்ணி மோல்ட் பண்ணி ஆத்தும ஆதாயம் செய்ய அனுப்புகிறேன் என்று சொல்லி அடுத்த சபை அங்கத்தினர்களை அங்கே சபைகளுக்கு அழைத்து வருவதற்காக அவர்களை பயன்படுத்துவார்கள். அதாவது தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியிலே போய் அங்கே சுவிசேஷம் சொல்லுவது என்பது இவர்கள் செய்ய மாட்டார்கள். அடுத்த சபை மக்கள் மத்தியிலே போய் அங்கே பிரேயர் செல் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அங்கே பிரேயர் செல் ஆரம்பித்து மற்ற சபை விசுவாசிகளை வரவழைத்து அவர்களை தங்களுடைய அந்த சபைகளுக்கு அழைத்து வருவதற்காக இந்த விதமான இந்த போலி பாஸ்டர்கள், அதாவது இந்த கள்ள ஊழியர்கள் தங்களுடைய சபை மக்களை பயன்படுத்தி இந்த மாதிரி காரியங்களை ஈடுபடுகிறார்கள். அடுத்து பார்த்தோம்னால் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா, ஏழை எளிய மக்கள் இருக்கின்ற அந்த பகுதிகளிலே கிளை சபைகளை உருவாக்குகிறார்கள். கிளை சபைகளை உருவாக்கி கொண்டு அந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களை அந்த சபைக்கு அழைத்து வர்றாங்க. அந்த மக்களை கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒரு பஸ் அனுப்பியோ அல்லது வேன் அனுப்பியோ அவங்கள தங்களுடைய சபைக்கு கொண்டு வருவாங்க. இது எதுக்கு அப்படின்னாச்சுன்னா, அதாவது தங்களுடைய சபையில் இவ்வளவு கூட்டம் இருக்கிறது, இவ்வளவு விசுவாசிகள் இருக்கிறார்கள், இது வளர்ந்து வருகின்ற ஒரு சபை அப்படின்னு சொல்லி இதுதான் ஆவிக்குரிய சபை என்று அங்கே பில்டப் கொடுத்து அவர்கள் மக்களை அங்கே இழுத்து எடுக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா, இவங்களுடைய புதிதாக ஆரம்பிக்கின்ற இந்த சபைகளுக்குடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை ஏற்கனவே இருக்கின்ற அந்த மெயின்லைன் சபைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய வாசல்களில் தான் இவங்களை அந்த பேனர் அது எல்லாத்தையுமே அட்வர்டைஸ்மெண்ட்டாக வைப்பாங்க. அதாவது கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதிகளில் தான் இவங்க பேனர் கொண்டு வைப்பாங்க. அடுத்து பார்த்தோமானால் அங்கே டிவியில் விளம்பரம் கொடுப்பாங்க. அதாவது கிறிஸ்தவர்கள் பார்க்கின்ற அந்த கிறிஸ்தவ சேனலில் அதிகம் கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற அந்த பகுதிகளுக்கு ரீச் ஆகத்தக்கதாக அதில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறியாத பிள்ளைகளை சுவிசேஷம் சொல்லி அவர்களை மனம் திரும்ப செய்து பரலோக ராஜ்யத்தின் அங்கே வழிகளை அங்கே கற்றுக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் கொடுத்து அங்கத்தினர்களாக சேர்க்க வேண்டும். ஆனால்
இவர்களோ ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றிருந்த அடுத்த சபையின் அங்கத்தினர்களை அழைத்து வந்து, அதாவது நம்பருக்காக மீண்டும் ஞானஸ்நானம் கொடுப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட கள்ளர்கள், இப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்கள், பாஸ்டர்கள் என்கின்ற போர்வையில் இன்றைக்கு நுழைந்து நம்முடைய பகுதிகளில் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பாக மெயின்லைன் சபையைச் சேர்ந்த விசுவாசிகளே, மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைக்கு ஆடுகளை திருடுவது போன்று இந்த திருடர்கள் உங்களுடைய அங்கே மந்தைக்குள் புகுந்து உங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது உங்களையோ வஞ்சித்து எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், இவர்களுடைய பின்னணி என்ன என்று கொஞ்சம் நாம் பார்த்தோமானால் நமக்கு மிக தெளிவாக தெரியும். அவங்ககிட்ட கேட்டா, பிரதர் எங்களுக்கு அழைப்பு இங்கே தான் பிரதர் அப்படிம்பாங்க. ஆனால் அழைப்புனா என்ன, அர்ப்பணிப்புனா என்ன என்பதை கொஞ்சம் கூட அறியாதவர்களாக இருப்பார்கள். அதாவது ஊழியம்னா என்ன என்பதே இவர்களுக்கு அங்கே தெரியவே தெரியாது. இயேசு கிறிஸ்து அங்கே மிக தெளிவாக சொல்லுகிறார் அவருடைய சீஷர்களுக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அங்கே 43 45 வரைக்கும் நாம் அங்கே பார்த்தோமானால், அங்கே ஊழியக்காரர்களின் அடிப்படை தகுதிகளை அங்கே தேவன் மிக தெளிவாக அவருடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து அங்கே 17வது வசனத்து வரைக்கும் நம்ம அங்கே பார்த்தோமானால், பிராக்டிக்கலா அந்த தாழ்மையை குறித்து, ஊழியம் செய்வதை குறித்து அதாவது அங்கே தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். அதாவது ஒரு ஊழியக்காரன் என்பவன் ஊழியம் கொள்ளுகிறவன் அல்ல, மற்றவனுக்கு பணிவிடை செய்கிறவன். அவ்வளவு தெளிவாக அந்த ஒரு அடிப்படை அங்கே தகுதிகளை, அடிப்படை குணாதிசயங்களை அங்கே இயேசு கிறிஸ்து பிராக்டிக்கலாக கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இந்த நபர்களுக்கோ, இந்த மந்தையை திருட வருகின்ற, மந்தையை திருடிக்கொண்டு இருக்கின்ற அந்த பாஸ்டர்களுக்கோ ஊழியர்களுக்கோ இந்த மாதிரி ஊழியத்திற்கு அர்த்தமே தெரியாமல் அங்கே துணிகரமாக வருகிறார்கள். கேட்டா சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு இந்த இடத்தை தான் தரிசனத்தில் காண்பித்தார் என்று. அதாவது நல்லா யோசித்து பார்த்தோம்னா, அந்த பணக்காரர்கள் அதிகமாக வசிக்கின்ற, அதாவது குறிப்பாக கிறிஸ்தவ பணக்காரர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியைத்தான், அடுத்து கிறிஸ்தவ சபை இருக்கின்ற அந்த ஒரு பகுதியை தான் கர்த்தர் இவர்களுக்கு தரிசனமாக காட்டினார் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே இவங்களை பற்றி விசாரிச்சோமானா, ஏற்கனவே கிரிமினல் கேஸ்களில் அங்கே மாட்டி அந்த இடத்துல இருந்து, அதாவது உயிருக்கு பயந்து வேற ஊரில் வந்து அங்கே சபையை ஆரம்பிப்பாங்க. அதாவது தூத்துக்குடி பகுதியில் அங்கே ரவுடித்தனம் பண்ணி மக்கள்கிட்ட அங்கே அடி வாங்கி மிதி வாங்கி கடைசியில் ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையில் அங்கே மாட்டிக்கொண்டு, சரி அந்த இடத்துல நம்மளை காலி பண்ணிடுவாங்க அல்ல நம்ம குடும்பத்தை அழிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி பயந்து போய் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய் இந்த மாதிரி மற்ற பகுதிகளுக்கு ஓடி வந்து பாளையங்கோட்டைக்கோ அல்லது வள்ளியூருக்கோ அல்லது நாகர்கோவிலுக்கோ அந்த மாதிரி தெரியாத இடங்களுக்கு போய் அங்கே போய் ஒரு சபையை ஆரம்பிப்பாங்க. அதுவும் எப்படி அப்படின்னாச்சுன்னா, அங்கே ஏற்கனவே யாராவது ஒரு சபை வச்சுருந்தாங்கன்னா அவங்கள அடித்து துரத்திட்டு அந்த சபையை பிடுங்கி கொள்வாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய தொழில். இவங்களுடைய பின்னணியை நாம் அறிந்து கொண்டோமானால் மிக தெளிவாக நாம் அங்கே கண்டுபிடித்து விடலாம் இவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்று. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் அங்கே தேவன் நம்மை குறித்து நமக்கு எச்சரிக்கிறார். இவர்களை குறித்து, அதாவது கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் அங்கே மந்தையை திருட, ஆடுகளை திருட வருகிறார்கள் என்று. இன்னொரு வகையில் நம்ம பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, ஏற்கனவே ஒரு சபையில் இவங்க உதவி பாஸ்டராக இருப்பாங்க. அங்கே இருந்துக்கிட்டு அந்த சபையில் காணிக்கையை திருடுவது, கொள்ளையடிப்பது, இப்படி கடைசியில் கையங்களவமாக மாட்டுவாங்க. அல்லது பெண்களிடத்தில் சில்மிஷம் பண்ணுவது, சபைக்கு வருகின்ற அந்த வாலிப பிள்ளைகளை அவங்களிடத்தில் சேட்டை பண்ணுவது அல்லது அவங்களை வசியம் பண்ணுவது,
இப்படிப்பட்ட காரியங்களிலே இவர்கள் உதவி பாஸ்டராக இருந்து கொண்டு அந்த மாதிரி அசிங்கமான காரியங்களில் ஈடுபடுவார்கள், அல்லது விபச்சாரத்திலே அங்கே கையும் களவுமாய் அங்கே மாட்டுவார்கள். இதை சபையிலிருந்து இவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுத்து இவங்களை வெளியில் அனுப்பியாச்சுன்னா உடனே போய் அதுக்கு அடுத்த தெருவில் போய் அங்கே சபையை ஆரம்பித்து விடுவார்கள். புதிதாக நேராக திரும்ப அந்த சபைக்கு போய், இல்லை உங்கள் சபையில் அவர் அப்படி, இவர் அப்படி, இவர் இப்படி அப்படி என்று சொல்லி அங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி, அது மெயினாக பார்த்தீங்கன்னா ஜாதி பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த சபையில் சில ஜாதியை பிடிக்காத சில நபர்களை உடனே அவங்களெல்லாம் அழைச்சி கொண்டு வந்து அங்கே புதிதாக இன்னொரு சபையை ஆரம்பிப்பார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் இன்றைக்கும் இந்த பகுதிகளிலே நீங்கள் பாளையங்கோட்டை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அல்லது சென்னை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அல்லது பெங்களூரை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், இந்த கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதிகளிலே இன்றைக்கு புற்றீசல்கள் போல் அநேக சபைகள் எழும்பிக் கொண்டு வருவதற்கு காரணம் இப்படிப்பட்ட இந்த கிரிமினல் பின்னணி உடையவர்களால் தான். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 8வது வசனம் 10வது வசனம் இதெல்லாம் பார்த்தோம்னா, இவர்கள் திருடர்கள், திருடுவதற்காகவே வருகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? முதலாவது ஆத்துமாக்களை திருட, அதாவது விசுவாசிகளை திருட, பிற சபையின் விசுவாசிகளை அங்கே சூழ்ச்சி பண்ணி திருடி கொண்டு போவதற்காக வருகிறார்கள். கேட்டால் நாங்கள் மீன் பிடிக்கிறோமா? ஆனால் பிடிக்கிறது தவளை பிடிக்கிறது. அடுத்தது இவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த மாதிரி ஆடுகளை அங்கே திருடி கொண்டு போய், எப்படி ஒரு ஆடு திருட வர்றவன் அதனுடைய பாலை திருடுவான், அடுத்தது அதனுடைய கரியை திருடுவான், அடுத்து தோலை திருடுவான். இப்படி அந்த மந்தையிலேருந்து எதெல்லாம் திருட முடியுமோ அதையெல்லாம் திருடுவது போன்று அடுத்து இவங்களை கொண்டு போய் அவங்ககிட்ட வந்து காணிக்கை வசூலிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அவர்களுடைய சபை அங்கே நடத்தப்படும். அங்கே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும், அதாவது அந்த மல்கியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை அங்கே குறிக்கோளாக வைத்து எல்லா பிரசங்கங்களும் அங்கே பிரசங்கிக்கப்படும். வேதத்தில் எந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியே இவர்கள் அங்கே பிரசங்கிப்பார்கள். எதுக்கெடுத்தாலும் காணிக்க 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 அரிச்சே கொன்றுவாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, காரணம் என்ன? இவர்கள் திருடர்கள், இவர்கள் திருடனா வந்திருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி நபர்களை நாம் அங்கே தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தோமானால், சபையில் காணிக்கை எவ்வளவு வருகிறது, கடந்த வார காணிக்கை எவ்வளவு, இந்த மாத காணிக்கை எவ்வளவு வந்தது, பாஸ்டருடைய சம்பளம் எவ்வளவு செலவானது, இது எல்லாத்தையும் கணக்கே காட்ட மாட்டாங்க. அப்படியே வசூல் பண்ண வேண்டியது அவ்வளத்தையும் அப்படியே திருடிக்கொண்டு தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு போய்விடுவது. எந்த ஒரு காணிக்கைக்கும் கணக்கே இருக்காது. ஆனால் வெளியில் பேசும்போது மட்டும் நாங்கள் அழகாக தெளிவாக கணக்கை எழுதி வைக்கிறோம். கேட்டால் அவன் சொந்தக்காரன், ஒன்று மகனாக இருக்கும் அல்லது மருமகனாக இருக்கும், இவங்க தான் இவங்களுடைய அக்கௌண்ட்டுகள் எல்லாம் பார்ப்பாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்கள் திருடர்கள், இவர்கள் மேய்ப்பர்கள் அல்ல. தேவன் மிக தெளிவாக எச்சரிக்கிறார். இவர்கள் அங்கே புறவாசல் வழியாக ஏறி வருபவர்கள், அதாவது சுவிசேஷம் அறிவித்து அங்கே தேவனுடைய அங்கே சபையை கட்டுகிறவர்கள் அல்ல. பிற சபையின் அங்கே விசுவாசிகளை திருட்டளவாய் கொண்டு போய் அவர்கள் அங்கே சபையை நடத்துகிறார்கள். இவர்கள் திருடர்கள், இவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று அங்கே தேவன் மிகவும் அங்கே தேவனுடைய பிள்ளைகளை அங்கே மிகவும் எச்சரிக்கிறார். நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். அடுத்து அங்கே தேவன் மிக தெளிவாக சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் இந்த 1வது வசனம் 8வது வசனம், அந்த 10வது வசனத்தில் வாஸ்தவமானால், இவர்கள் கொள்ளைக்காரர்கள் என்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் அங்கே திருட்டளவாய் கொண்டு வந்த அந்த விசுவாசிகளை மிரட்டி காணிக்கை என்ற பெயரில் அங்கே வசூலித்து அதிலே ஆலயம் கட்ட வேண்டும் என்று
அங்கே இடத்தை வாங்கி ஆலயத்தை கட்டுவார்கள். நல்லா கூர்ந்து கவனிக்கணும். அந்த இடத்த யார் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா தாம் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது ஒரு சபை என்றால் அங்கே ஒழுங்காக இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும், அல்லது ஒரு சொசைட்டியாக இருக்கணும். சபையில் உள்ள அங்கத்தினர்கள் எல்லாரும் அதில் மெம்பராக இருக்க வேண்டும். சபையில் உள்ள மூப்பர்கள் எல்லாம் அந்த ட்ரஸ்டில் ஒரு அங்கத்தினர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் மற்றவர்களை அங்கே ஏமாற்றுவதற்காக நாங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ட்ரஸ்ட்ல யார் யார் மெம்பராக இருப்பா அப்படின்னு பார்த்தா அந்த பாஸ்டர் இருப்பார், அல்லது அவருடைய மகன் இருப்பான், அவருடைய மனைவி இருப்பார், அவருடைய பிள்ளைகள் இருப்பார்கள், அல்லது அவருடைய மருமகன் இருப்பார். இப்படிதான் இந்த ஒரே குடும்பத்துக்குள்ளே இவங்களுடைய பெயர்களிலே எல்லா சொத்துக்களையும் அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்படித்தான் ராமநாதபுரத்தில் அங்க ஒரு சபையில இந்த மக்களை எல்லாவற்றையும் ஏமாற்றி ஒருவர் அங்கே சபை ஆலயத்தை கட்டுகிறார். மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா எல்லாரும் தங்களுடைய நகையை விற்று அங்கே ஆலயம் கட்டுவதற்காக கொடுக்கிறார்கள். ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா லோன் வாங்கி, பேங்க்ல போய் லோன் வாங்கி அவங்க இந்த ஆலயம் கட்டுவதற்கு அங்கே பணத்தை கொடுக்கிறார்கள். அந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப நேக்கா எல்லாவற்றையும் தன்னுடைய பெயரிலேயே, தனிப்பட்ட பெயரிலேயே அது எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பில்டிங் எல்லாவற்றையும் கட்டி இன்னைக்கு அதை ஒரு நல்ல ரேட்டுக்கு இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு சென்னையை பார்த்து போயிட்டாரு. இப்படி எனக்கு அருமையான தேவ ஜனமே, அநேக பிள்ளைகள் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் கொள்ளைக்காரர்கள். ஏன்னா எப்படி கொள்ளையடிப்பாங்கன்னா, அதாவது கர்த்தர் இந்த ஆலயம் கட்டுவதற்காக காணிக்கை கொடுக்க சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க மக்களை பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி அவங்களுடைய பிரசங்கம் இருக்கும். அடுத்து வாடகைக்கு அங்க பிரசங்கியாரை கூட்டி கொண்டு வருவார்கள், அழைத்து கொண்டு வந்து அவர்களை வைத்து அங்கே பிரசங்கிப்பார்கள். மக்களை அங்கே மெஸ்மரிசம் பண்ணுவது போன்ற பிரசங்கங்கள், அதாவது வந்திருக்கிறவர்கள் தன்னுடைய நகையை கழற்றி போட வைக்கக்கூடிய அளவுக்கு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். இவர்கள் கொள்ளைக்காரர்கள். தேவன் மிக தெளிவாக அவருடைய வசனங்கள் மூலமாக எச்சரிக்கிறார், இந்த கொள்ளைக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை இவர்கள் பிரேயர் மீட்டிங் என்று அழைத்து கொண்டு வந்து கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறார். அங்கே போய் பார்த்தோமானால் கர்த்தர் எல்லாத்துக்கும் நல்ல நல்ல வீடுகளை வைத்திருக்கிறார். பாஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் வீடுகளை வைத்திருக்கிறார், பாஸ்டர் மனைவிக்கு அதை விட ஒரு சூப்பர் வீடுகளை வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய வீடுகளோ அங்கே பரலோகத்தில் இடிந்து போய் கிடைக்கிறது. காரணம் என்ன? நீங்கள் நகை போட்டு இருக்கிறீர்கள். நீங்க அந்த நகையை கலத்தி காணிக்கை பெட்டியில போட்டுட்டீங்கன்னா கர்த்தர் அங்கே உங்களுக்கு அந்த வீடை நல்லபடியாக எடுத்து கட்டி விடுவார். எவ்வளவு புருடா பாருங்களேன். பரலோகத்துல வீடு இருக்குதான், அந்த விசுவாசின் வீடு இடிஞ்சு கிடக்குதான். எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ இன்னுமா ஏமாந்து கொண்டு இருக்கிறாய்? இவர்கள் கொள்ளையர்கள் என்று இன்னும் உன்னுடைய கண்களுக்கு புலப்படவில்லையா? தேவன் எச்சரிக்கிறார், இவர்கள் கொள்ளைக்காரர்கள். வாங்குகின்ற காணிக்கைக்கு கணக்கு இருக்காது. எல்லா சொத்துக்களையும் தன்னுடைய பெயரிலேயே எழுதி கொள்வார்கள். எல்லா நகைகளையும் காணிக்கை என்ற பெயரிலே அபகரித்துக் கொள்வார்கள். எதற்கும் கணக்கு காட்ட மாட்டார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். வேத வசனங்களை புரட்டி கண்ட கண்ட இடங்களிலே பலியிடக்கூடாது என்று சொல்லி மற்ற ஊழியங்களுக்கோ அல்லது ஏழை எளிய மக்களுக்கோ காணிக்கை கொடுப்பதை அங்கே நிறுத்தி விடுவார்கள். அதை எல்லாத்தையும் இங்கே தான் கொடுக்கணும், பாஸ்டர் மூலமா தான் நீங்க கொடுக்கணும், அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி மக்களை மிரட்டுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்களுக்கு தெரியும் சரி இருந்தாலும் சபையில ஒரு சிலர் வேற யாருக்காவது காணிக்கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா சாபங்களை சொல்லியே அவங்கள மிரட்டிடுறது. மக்களுக்கு ஒரு பயம் வருமா வராதா? சரி, ஏற்கனவே குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, இதுல வேற இந்த சாபங்கள் வேறையா, அதனால எல்லா காணிக்கையும் நிப்பாட்டிட்டு பாஸ்டருக்கு அவ்வளோத்தையும் கொடுத்துருவோம். அடுத்து இவங்களுடைய பிரசங்கங்களை பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, அங்க பாஸ்டருக்கு கொடுக்கிறது,
பாஸ்டர் வீடுகளுக்கு கொடுக்கிறது, இதையே மையமாக வைத்து அவர்கள் பிரசங்கிப்பார்கள். ஆனா எதுக்குமே கணக்கு இருக்காது. வெளிநாடுகளுக்கு அங்கே நான் ஊழியத்திற்காக செல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு செல்வார்கள். வரும்போது நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் கரன்சியை அங்கே போய் ஏமாற்றி வாங்கி கொண்டு வருவார்கள். இங்கே என்னமோ பயங்கரமாக ஊழியம் செய்கிறது போன்று. ஆனால் அதுக்கு கூட கணக்கு காமிக்க மாட்டாங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஃபெரா வயலேஷன்லேருந்து தப்பிச்சிருவாங்க. கேட்டால் மைனாரிட்டியா, ஊரை ஏமாற்றுவது, அரசாங்கத்தை ஏமாற்றுவது, கொள்ளைக்காரர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அனனியா சப்பீராலை சொல்லி உங்களை ஏமாத்தினாலும் பயப்படாதீங்க. ஏனென்றால் இவர்கள் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், இவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று தேவன் இவர்களை பற்றி தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் எச்சரிக்கை விடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் பாஸ்டர்கள் என்ற வேஷத்தில் அங்கே உள்ளே நுழைந்து மந்தையை திருடிக் கொண்டு செல்கிறார்கள். இவர்களுடைய நோக்கம் கொல்வதற்கும் அழிப்பதற்குமாக வருகிறார்கள் என்று அங்கே தேவன் மிக தெளிவாக சொல்கிறார். தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்திலே இதை குறித்து நாம் பார்ப்போம். எப்படி அவர்கள் கொல்ல வருகிறார்கள், எப்படி அழிக்க வருகிறார்கள், எதை அழிக்க வருகிறார்கள் என்பதை குறித்து மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.